நடிகர் அபிநய் உடல்நலக் குறைவால் காலமானதை அடுத்து திரைப்பிரபலங்கள் பலரும் அஞ்சலி செலுத்தி வந்த நிலையில் நடிகை விஜயலட்சுமி அபிநய் குறித்து உருக்கமான பதிவை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளது வைரலாகி வருகிறது. கல்லீரல் பாதிப்பால் அவதிப்பட்டு வந்த அபிநய் சிகிச்சைக்கு பணமின்றி தவித்து வந்தார். கல்லீரல் பாதிக்கப்பட்டு உடல்நலம் குன்றி ஆளே அடையாளம் தெரியாத அளவிற்கு மாறிய அவர் சிகிச்சை பலனின்றி தனது 44வது வயதில் உயிரிழந்தார். இவரது மறைவு திரையுலகினர் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் நடிகை விஜயலட்சுமி நடிகர் அபிநய் குறித்து தனது சமூக வலைதள பதிவில், சென்னை 28 திரைப்படத்திற்கு பின் நான் சாட்டிலைட் ரேடியோ விளம்பரத்தில் நடிகர் அபிநயுடன் இணைந்து நடித்தேன். அவர் அப்போது விளம்பர உலகில் நம்பர் 1 இடத்தில் இருந்தார். அந்த விளம்பரத்தின் படப்பிடிப்பை டெல்லியில் 4 நாட்கள் நடத்தினர். டெல்லியில் நான் தங்க அபார்ட்மெண்ட் ஒதுக்கப்பட்டது. என் அறையில் தங்க இன்னொரு ஆணாக அபிநய் வந்தார். படப்பிடிப்பு முடிந்து இரவு அபார்ட்மெண்ட் திரும்பும் போது நான் அறைக்குள் சென்று விடுவேன். ஆனால் அவர் வரவேற்பு பகுதியில் தனியாக அமர்ந்து கொண்டு குடித்து கொண்டிருப்பார். அவர் அங்குதான் இருக்கிறாரா என கதவை திறந்து பார்க்கும் போதெல்லாம் அங்கேயே அமைதியாக மதுவை அருந்தி ஒரு முழு பாட்டிலையும் முடித்து தன்னை மறந்து கிடப்பார். ஒரு இளம் நடிகர் இப்படி தனியாக குடித்து கொண்டிருப்பதை பார்க்கும்போது மனம் மிகவும் கனமாக இருக்கும். அப்படியொரு நாள் இரவில் அவர் குடித்து கொண்டிருந்த போது நான் அவரை பார்த்ததும், குடிக்கிறீங்களா என கேட்டார். பழக்கம் இல்லை என்றதும் ஜூஸ் குடி என்றார். அதற்குள் என்ன இருக்குமோ என்கிற எண்ணத்தில் வேண்டாம் என மறுத்துவிட்டு, கேட்கவே கூடாது என நினைத்த கேள்வியை கேட்டேன். ஏன் இப்படி குடிக்கிறீங்க? நீங்கள் நன்றாக உழைக்கும் இளம் வெற்றியாளர், ஏன் இந்த பழக்கம் என்றேன். அபிநய் தன் தனிப்பட்ட வாழ்க்கை, கடமைகள், தன் அம்மா, அழுத்தங்கள், பலிகள், தனிமை குறித்து 2 மணி நேரத்திற்கும் மேலாக பேசினார். அவர் இதயத்தில் இருந்து எல்லாம் வெளியேறட்டும் என நான் எதுவும் சொல்லாமல் கவனமாக முழுமையாக கேட்டேன். படப்பிடிப்பு முடிந்து விமான நிலையத்தில் இருந்து விடைபெறும் போது அபிநய் என்னிடம், நன்றி விஜி, இதற்கு முன் யாரும் என் வலிகளை குறித்து இவ்வளவு கேட்டதில்லை. கடவுள் இப்படியும் சில பெண்களை படைக்கிறாரா? ஒருவேளை உனக்கு இரட்டை சகோதரி இருந்தால் எனக்கு தெரியப்படுத்து என்றார். நான் வெடித்து சிரித்து அவரை கட்டியணைத்து வழி அனுப்பினேன். அதுவே நாங்கள் சந்தித்து கொண்ட கடைசி சந்திப்பு. அதன்பின் இப்போது இறந்து விட்டார் என கேள்விப்படுகிறேன். எனக்கு அழுகை வருகிறது. ஆனால் இது வருத்தத்திற்கு அல்ல, மகிழ்ச்சியாக அவருடைய போராட்டம் முடிவிற்கு வந்ததை நினைத்து இறுதியாக தன் அமைதியை கண்டடைந்து விட்டார். RIP என சொல்ல மாட்டேன், பார்ட்டி பிக் படி என்றுதான் சொல்லுவேன். ஏனென்றால் இம்முறை தன் வலிகளை நினைத்து அவர் குடிக்க மாட்டார், தன் விடுதலையை ருசித்து குடிப்பார் என தெரிவித்துள்ளார். நடிகை விஜயலட்சுமி நடிகர் அபிநய் குறித்து உருக்கமாக பதிவிட்டுள்ள இந்த பதிவு இணையத்தில் வைரலாகி வருகிறது.